வணக்கம். ஆண் பெண் வசியம் ரொம்ப பிரமாதமான முறையில் முடிக்கிற ஒரு முறை தாங்க இருக்குது. அவங்களோட ஃபோட்டோ இருந்தாலே போதும் வசியம் பண்ணிடலாம். இது யாருக்கு வேணாலும் பண்ணலாமா சுவாமி அப்படின்னு கேட்குறீங்க நிறைய பேர். எல்லாருக்குமே பண்ணிடலாங்க. சரிங்களா? உங்களோட வயசில் பெரியவங்களாக இருந்தால் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. பண்ணலாங்க. வசியம்ன்றது பொதுவானது. ஃபோட்டோ இருந்தாலே போதும் பண்ணிடலாம். சரிங்களா? உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருந்தா சரி, இல்லை எனக்கு ஒருத்தவங்கள பிடிச்சிருக்கு சாமி, அவங்கள்ட்ட நான் பேசினது கிடையாது, அவங்க ஃபோட்டோ இருக்குது அப்படின்னாக்காலும் வசியம் பண்ணிடலாம். என்கிட்ட அவங்க ஃபோட்டோ இல்லை சாமி, பேர் மட்டும்தான் தெரியும்னாலும் பண்ணிடலாங்க. சரிங்களா? உடலுறவு வசியம் பண்ணிடலாம். ஆனால் நேர்மையான முறைக்கு மட்டும் பண்ணுங்கள். ஒரு பெண்ணோட வாழ்க்கையோ ஒரு ஆணோட வாழ்க்கையோ கெடுத்துறாதீங்க. சரிங்களா? உண்மையிலே உங்களுக்கு மனசளவில் அவங்கள பிடிச்சிருக்குன்னா பண்ணுங்கள். சரிங்களா? அது உடலுறவு வசியமாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பில் என் கூட இருக்கணும், இல்லை நான் திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும் சரி, சிறப்பான முறையில் பண்ணி தந்துடலாம். 200% நம்மள்ட்ட ரிசல்ட் இருக்கும். சரிங்களா? நிறைய பேர் நிறைய இடத்துல காசு கொடுத்து ஏமாந்துடுறீங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறீங்க நம்ம மற்ற இடமாரி கிடையாதுப்பா. சரிங்களா? பரிகாரன்ற பேரில் மூட நம்பிக்கைகளை வச்சு நிறைய பேர் ஏமாத்துறாங்க. முட்டாள்தனமாக மனுஷன். சரிங்களா? நம்ம பண்ணுறது பழைய காலத்து முறை. சரிங்களா? இந்த மைய திறவனா நடக்கும், இந்த கயிறு கட்டினா நடக்கும்னு முட்டாள்தனமான விஷயங்களை வச்சு நிறையா பேர் மனுஷனை முட்டாளாக்குறாங்க. அதனால் பரிகாரன்ற பேரில் யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. சரிங்களா? மூட நம்பிக்கைகளை நம்பாதீங்க. சரிங்களா? சொன்ன டைமிங்கில் உங்களுக்கு வசியம் பண்ணி கொடுத்துட்றேன். கால் பண்ணுங்கள். கால் எடுக்கலைன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க.